வந்துட்டு இல்லை அதனால சார் நான் வந்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம். என்னுடைய பேர் வந்து லூகாஸ். கேளம்பாக்கத்தில் வந்து என்னுடைய வில்லேஜ் வந்து கேளம்பாக்கம். சரிங்களா? இதில் வந்து நான் தமிழக வெற்றி கழக ஒரு அடிப்படை உறுப்பினராக இருக்கேன். சரிங்களா? அது ஆரம்ப காலத்துலேருந்து தளபதிக்கு வந்து போஸ்ட் ஓட்டுறதுலேருந்து எல்லா வேலையுமே வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளரை வந்து இமீடியட்டாக மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரு சிவி தீனா என்கின்ற தினகரன். அவர் வந்து இப்போ மாற்றிட்டு அவருக்கு பதிலாக திரு எஸ் குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தையூர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்தவர், ஏடிஎம்கேலேருந்து வெளியில் வந்தவங்க. அவங்களுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா மரகதம் குமரவேல். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாக இருந்து இப்போ வந்து எம்எல்ஏ ரிசைன் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மாநில லெவலில் வந்துட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மாநில துணை பொதுச்செயலாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன சார்? ஏடிஎம்கே அதில் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கொடுத்ததுனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆட்சேபனை இல்லை. ஏன்னா அவங்க வந்திருக்காங்க, சரி ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு ஓகே, அது பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டத்திலேயே பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளரை வந்து மாற்றுறது எங்களுக்கு வந்து அதில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதில் எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. எங்ககிட்ட எதுவும் தெரியப்படுத்தியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து அதை என்ன பண்ணியிருப்போன்னா அதை பேசி கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அதை பண்ணலாமா கலந்து வசதி எங்கள் நிர்வாகிகள்கிட்ட நான் பேசுவேன். ஏன்னா யாருக்குமே ஒன்றியம், ஊராட்சி, நகரம் எங்கேயுமே யாருக்கும் வந்து பொறுப்பு கொடுக்கல. ஏன்னா நாங்கள் எல்லார்கிட்டையும் பொறுப்பை பற்றி கேட்டுட்ருக்கோம். முன்னாடி இந்த திரு தீனான்கின்ற தினகரன் அவர்கிட்ட மாவட்ட செயலர்கிட்ட நாங்கள் ஆல்ரெடி முன்னாடியே நாங்கள் சொல்லியிருந்தோம். இது மாதிரி வந்து எங்களுக்கு யாருக்குமே இன்னும் பொறுப்பு போடாமல் இருக்கீங்க, ஒன்றியம் இதில் எல்லாத்துலேயும் பொறுப்பு போட்டிங்கன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்க வந்துட்டு அவங்க இருக்கிற ஸ்டாண்ட்லேயே இருப்பாங்க, அதுக்கு மேலே வந்து போகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட கேட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா திடீர்னு நாங்கள் கேட்க அதிகமாக கேட்க ஆரம்பித்தோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா சடனாக வந்து இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு வந்து எங்களுக்கு பெரிய அதிருப்தியாக இருக்குது எங்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம். அதில் ஒரு பார்ட்டாக தான் நாங்கள் வந்து கேட்குறோம். இன்னும் நிறைய பேர் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலோடு இருக்காங்க. இது வந்து இதன் வழியாக வந்து நாங்கள் புஷி ஐயா அவர்கிட்ட நாங்கள் கேட்குறது என்னென்னா, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை மறுசீலனை பண்ணி இந்த மாவட்ட செயலாளர் எப்படி இதை வந்து ஏன் மாற்றுறாங்க, ஏன் இவ்வளோ இமீடியட்டாக ஏன் இதை பண்ணணுன்றது எங்களுடைய கோரிக்கை. அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் அடிப்படையாக நாங்கள் வேலை பார்த்தோம். போஸ்டர் ஓட்டணும், சைக்கிள்லேருந்து வந்து போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் சொல்லியிருந்தார். தளபதியுமே வெளியே இருந்து நம்ம கட்சிக்கு வரலாம், ஆனால் பொறுப்பு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தார். அப்புறம் வந்து எங்கள் மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம கட்சியில் வந்து 3 வருஷம் ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு பொறுப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தனால நாங்கள் வந்து அதனுடைய நம்பிக்கையில் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால எங்களுக்கு வந்து இது பெரிய பாதிப்பாக இருக்குது. அதை தான் வந்து இங்கே அந்த ஊடக வழியாக நாங்கள் வந்து சொல்ல வந்திருக்கோம். ஐயா நன்றி. தேங்க்யூ.